விராட் கோலி கான் ஃபார் ஜஸ்ட் 18 ரன்ஸ் 7 பால்ல. ஆர்சிபிக்கு பெரிய ஹோப்பே போச்சு விராட் கோலி விக்கெட் அப்புறம். ஆனால் பரவாயில்ல, மிச்சம் வர பிளேயர்ஸை பார்த்துப்பாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கையில் நெக்ஸ்ட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் டூப்ளசஸ் ப்ரோ என்ன ப்ரோ இது, ஒரு அம்மா வந்து பையனை ஸ்கூலில் விட்டு வந்தோம், பையன் அப்படியே அம்மா கிட்ட வந்துடுவானா, அது மாதிரி இருக்கு நீ பண்ணுறது. விராட் கோலி அவுட் ஆனார் இல்லையா, அவர் பின்னாடி நீயே 7 பால் 7 ரன் வச்சுட்டு போயிட்டே ப்ரோ. சரி இன்னும் மிச்சம் வர பிளேயர்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணோம். ஆனால் வில் ஜாக்ஸ் பட்டிதார் வேற லெவல்னு சொல்லலாம். கரெக்டான டைம் ஃபார்முக்கு வந்தாங்க, கரெக்டான ஸ்ட்ரைக்கர், கரெக்டான ஒரு ரன்ஸ் கொடுத்து போயிட்டாங்க. ஆனால் தினேஷ் கார்த்திக் ப்ரோமன் வேற லெவல் ஹோப் இருந்துச்சு. ஆர்சிபிக்கு பிக்கஸ்ட் ஹோப் யார் கேட்டிங்கன்னா தினேஷ் கார்த்திக் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையான டைமில் அடிக்காமல் போயிட்டார் அவரு கூட. ஆனால் ஒரு மனுஷன் எத்தினி எல்லா வாட்டியும் அடிக்கணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஷர்மா யாரையா நீ கடைசியில் மேட்சை திருப்பி போட்டேன், போயிடுன்ற மேட்சை ஹோப்பு கொடுத்துட்டு திருப்பி போக வச்சிட்டேன். ஆனால் வேற லெவலில் ட்ரை பண்ணிக்கோ, ஹேட்ஸ் ஆஃப், எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். ஆனால் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரே ஒன்று தான் கேட்டுட்டேன், தயவு செஞ்சு காவியா பின்னாடி போய் ட்ரைனிங் எடுத்துக்குவோம், முடிஞ்சு விராட் கோலி விட்டுருங்கயா. இல்லாத இந்த டீமை வச்சுக்கிட்டு யாருனாலும் கம்ப்ளீட் ஜெயிக்க முடியாது. பேட்ஸ்மேன் இருந்தால் பவுலர் இல்லை, பவுலர் இருந்தால் பேட்ஸ்மேன் இல்லை, அது ரெண்டும் இருந்தால் ஃபீல்டிங் சரியில்லை. உங்கள் டீம் செலெக்ஷனு இந்த தெரு பசங்களை மேனேஜ்மெண்ட்டில் ஆஃபிங் மேனேஜ்மெண்ட்டில் விட்டால் இதுக்கான வேற ஒரு டீம் செலெக்ஷன் பண்ணுவாங்க. நீ டீம் செலெக்ஷன் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு சேர்ந்து அடுத்த மேட்ச்சில் விராட் கோலி விட்டுருங்க, உங்கள் வீட்டு ஏதாச்சும் நல்ல பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த இத்தனை வருஷமாக நாங்கள் கப்படிக்காமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்கோம். எவ்வளோ ஒழுத்துக்கு சோர்த்துன்றவனா இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல டீமாக செலக்ட் பண்ணிருப்பான். காவியா பாருங்கயா, 3 வருஷம் ஜஸ்ட்டு 3 வருஷம் ஃபார்மில் இல்லாததுனால வேற லெவலாக ஸ்கெட்சு போட்டு ஆளுங்களை தூக்கி இப்போ எஸ்ஆர்ஹெச் டாப் லெவலுக்கு கூட்டு போயிருக்கு. நீங்கள் கிரிக்கெட் நாலேஜ் இருக்கா இல்லையா கூட தெரியல உங்களுக்கு. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கிரிக்கெட்டில் வரஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் எது கேட்டால் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான். விராட் கோலினால தான் நீங்கள் உயிர் படிக்கிறீங்க இது வரைக்கும். பட் ஸ்டில் ஆர்சிபி ஃபேனா, விராட் கோலி ஃபேனா, ஆர்சிபிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் 12 ஜெயிச்சாலும் ஐ எம் ஆல்வேஸ் ஆர்சிபி ஃபேன்.